பிஜேபி காரங்களா, நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும். ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான். நாங்க விடுதலை சிறுத்தை ஒரு சிறுத்தையாவது உன்னை செருப்ப கழட்டி அடிக்கிறேன்டா. அண்ணாமலை, இங்க மதுரையில் உள்ள பிஜேபி கார வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். சும்மா அந்த ஜோக்கெல்லாம் காமிக்க கூடாது. யாருக்கிட்ட ஜோக் காமிக்கிறீங்க? பிஜேபி கார நடு ரோட்ல நடக்க முடியாது, மதுரையில ஒருத்தன் பேசுறான், கடலூர் ஒருத்தன் பேசுறான், அண்ணாமலை அடிப்புன்றீங்க, பிரதமர் காரை மடக்கணும்ன்றீங்க. பிரதமர் காரை மடக்குனா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கார் வேலை தெரியுமா? மேல இருக்கிற கண்ணாடி கிளாஸ் AK-47 சுட்டா கூட உள்ள போவாது. அந்த காரினுடைய விலை கோடி கணக்கில் உள்ள கார் விலையை நீ மடக்குவியா? அவன் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க, பிளாக் உடைய போட்டுக்கொண்டு முன்னாடி ஒரு ஜாக்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? இந்த மதுரைலாம் பேசினா பாருங்க, போய் பம்பி கொண்டு இருக்கிறான். எத்தனையோ வழக்கு அவன் மேல வந்து தமிழகம் பூராக பாஜக சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து அவன் வழக்கு அவன் மேல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க பாஜக காரன் ரோட்ல நடமாட முடியாது, சும்மா மைக்கு கையில குத்துட்டான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அங்க பேசாதீங்க. அதாவது மீசை வச்சுக்கிறவன் தான் வீரம் கிடையாது. சுபாஷ் சந்திர போஸ் வீரம் இல்லையா? அவருக்கு மீசையில தெரியுமா? இன்னைக்கு மக்கள் நினைத்தால் விசிகாவினுடைய மீசைகள் எல்லாம் சரித்து விடுவார்கள்.